நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா குழுல ஒரு வட்டிக்கு வாங்கி செய்யறோம். இது செய்யல முட்டு வலி கம்மிங்க. ஒரு ஆடு வந்து 15 கிலோ 18 கிலோ டோட்டலா 80,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு ரேட் கிடைக்கும். ஒரு 10 கிலோ சேர்த்து வர்றப்ப அந்த நம்மளுக்கு லாபம். வியாபாரிகளுக்கு தான் காசு. எந்த ஒரு தொழில் உற்பத்தி பண்றவங்களுக்கு காசு இல்லைங்களா? இது 6 மாசத்துல காசு பண்ணலாம். ஆசை பொறுத்தளவு இன்ட்ரெஸ்டட் செய்யணும், தொடர்ந்து செய்யணுங்க. ரிஸ்க் இல்லாம காய்ச்சல் வந்தாலும் இல்ல, இளவுக்கு போனா சாவுக்கு போனாலும் இல்ல, கல்யாணத்துக்கு போனாலும் இல்ல. இதுக்கும் அதேதான். ஆடு மாதிரியே இதேதாங்க. ஆடு மாடு ரெண்டும் ஒண்ணுதாங்க. சொந்த பூமி, சொந்த நிலம், சொந்தம் நிலம் இருக்கணும். அதனால என்னன்னாக்க, இப்ப மாடு கட்டுப்பாடு யார் வேணும், மாடு கம்மி பண்ணிட்டு ஒரு 10 கடை குட்டி வாங்கலாம்னு சொல்லி இப்ப கடை குட்டி வாங்கியிருக்கோம். 10மே கிடாய்ங்களா? 9 கடை குட்டி வாங்கி 80,000 ரூபாய்க்கு. இப்ப எவ்வளவு ஆடு இருக்கு? இப்போ 9 கடை குட்டி வாங்கி இருக்கேன். இப்போ ஐயோ கண்ணுல பாத்துருச்சுங்க. ரெடி ஆயிருச்சுங்களா? கண்ணுல பாத்துருச்சு. அந்த விஷயம் இப்ப ஒரே வாரம் தாச்சு வாங்கி. அதாவது அதுல கட்டுப்படி இல்லை, அது முட்டுவலி ஜாஸ்தி, கட்டுப்படி இல்லைன்னு சொல்லி இப்போ 1 லட்சம் ரூபாய் 1 ரூபாய் வட்டி குழுவில் வாங்கி ஆடு வாங்கியிருக்கோம். நம்ம கிட்ட எத்தனை 9 ஆடுமே நீங்க வாங்கிருக்கீங்க? 9 குட்டி இருக்குது. 9ல எத்தனை பிரிவு குட்டி? எல்லாமே கிடா தானே? எல்லா கிடா குட்டி தான். ஏன் கிடாயே வாங்குனீங்க? 4 மாசத்துல வித்துறலாம். வித்தா காசு ஆகுது.